ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்லப் போற கதையோட பெயர் நல்ல வேளை. நல்ல வேளை அப்படிங்கிறத விட, நல்ல வேள அப்படிங்கிறது தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். திருமதி காஞ்சனா ஜெயதிலகர் அவங்க எழுதின இந்த கதை, மங்கையர் மலர்ல 1992 தீபாவளி வார இதழில வந்தது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நாளாவது அனுபவிக்கும் ஒரு உண்மை உணர்வை பேசுற ஒரு கதை. இது அகல்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய கதை. தன்னுடைய தாய் வீட்ல ராணியாக வாழ்ந்தவ, திருமணத்திற்கு பிறகும் அதே வீட்டுக்கு மறுபடியும் வந்தபோது, தன்னை சுற்றிய உலகம் எவ்வளவு மாறிட்டது அப்படிங்கிறத உணர்ற ஒரு நிமிஷம். சின்ன சின்ன விஷயங்களிலேயே எத்தனை பெரிய உணர்வுகள் மறைந்திருக்கின்றன அப்படிங்கிறத சொல்ற ஒரு அழகான கதை இது. வாங்களேன் கதைக்கு போவோம். இதோ உங்களுக்காக நல்ல வேள. அகல்யாவை அவள் புகுந்த வீடு ஓஹோ என கொண்டாடியது. அவள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் பாராட்டி சிலாகித்தார்கள். அகல்யா பூரித்து போனாள். அவளது தாய் வீட்டிலும் முக்கால்வாசி வேலைகளை மூத்த பெண்ணான அவள்தான் செய்வாள். வீட்டை சுத்தமாய் பேணி, எளிய பதார்த்தமானாலும் ருசியாக சமைத்து, விருந்தாளிகள் வரும்போது பரபரவென்று சுழல, என் வலது கை அகல்யா பொண்ணு தான். நான் நினைக்கிறத செய்தே முடிச்சுடுவா. மீதி நாளும் படிப்பு, விளையாட்டுன்னு அதுங்க போக்குல போகுதுங்க. வீட்டுக்கு மேல் வேலைக்கு கூட ஆள் வச்சுக்கல நான் என்று அம்மா வருவோர் போவோரிடமெல்லாம் சொல்லுவாள். அம்மாவின் சொற்களில் பிறரின் வியப்பில் அகல்யா கர்வம் தலை தூக்க, வீட்டில் ஒரு ராணி போல் வலம் வந்தாள். ஆளும் பார்வையாயிருக்க, அவளின் சுறுசுறுப்பே அவளுக்கு விரைவில் ஒரு நல்ல புருஷனை தேடிக் கொணர்ந்தது. மாமியார் வசதியான மிராசு குடும்பத்தில் பிறந்து தற்போது பெரிய ஆபீசர் பதவியில் இருப்பவர். பெண் பார்க்க வந்தவர் அகல்யாவின் கரங்களை பாசத்துடன் வருடியபடி பேசினார். ஒரு ரசம் வைக்க இன்னும் நான் சமையல் புத்தகத்தை தான் புரட்டுறேன். சமையல்கார நாயுடு படுத்துட்டா ஹோட்டல் சாப்பாடு தான். வேலைக்காரர்கள் தயவிலேயே எங்க காலம் எல்லாம் ஓடிச்சு. ஆனா பசங்க 3 பேரும் சதா என்ன கேலியும் கிண்டலும் தான். எங்க நிலத்திலிருந்து வேண்டிய பருப்பு, புளி, தேங்காய் எல்லாம் வந்துடும். மூத்தவன் தனி குடித்தனத்துக்கு கூட இவர் ஃப்ளாட் கூட வாங்கிட்டாருன்னா பார்த்துக்கங்களேன். பிறகு என்ன? பொண்ணு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நர்விஸா குடும்பம் நடத்தினா போதும். எங்க எல்லார் அபிப்பிராயமும் அதுதான். அகல்யாவை பத்தி கேள்விப்பட்டு வந்துட்டோம் என்றார். திருமணம் நல்லபடி நடந்தது. புக்ககத்தாருடன் 1 மாதம் கழிந்த பின் தம்பதிகள் தனி வீட்டிற்கு வந்திருந்தனர். அனைத்து வேலைகளையும் மீறி தோழிகள், படிப்பு என எதுவும் இல்லாது போக, அகல்யாவிற்கு நேரம் யதேஷ்டமாய் மிஞ்சி கிடந்தது. கணவனின் அணைப்பு, அன்பு இவற்றையும் மீறி தாய் வீட்டின் நினைப்பு ஏக்கமாக திரண்டு கொண்டிருந்தது. வெள்ளிக்கிழமை காலை தனக்கு மட்டுமாய் ஒரு கரண்டி எண்ணெயை காய்ச்சுகையில் தங்கைகள் குளிக்க செய்யும் ஆர்ப்பாட்டம் நினைவில் ஆடியது. அக்கா, மதியம் பயங்கரமா பசிக்கும், காரசாரமா ஏதானும் செய் என்று அதட்டுவார்கள். இவளும் அம்மாவுமாய் சமையலில் திணற, ரேடியோவோடு சேர்ந்து பாடியபடி முடியை ஆற்றுவார்கள். தங்கள் தங்கைகள் விஜயும் விமலாவும், அம்மாவுக்கு சிரமம்தான். சின்னதுங்க இத்தனை நாள்ல ஒரு வேலையையும் சரியா கத்துக்கலையே. தம்பி கடைக்குட்டி தங்க இதுங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க? திருச்சியில் பஸ் ஏறினால் 3ஆம் மணி நேரம் அவள் பிறந்த ஊர் சேர்ந்து விடலாம். ஒரு ஜோடி ரெக்கைகள் இருந்தால் அவள் ஜிவ்வென்று பறந்து போய் அம்மாவிற்கு வேண்டிய ஒத்தாசைகள் செய்துவிட்டு டிஃபன் தயாரித்து வைத்து பின் தன் வலைக்கு திரும்பி விடலாம். கற்பனைகள் ஏக்கத்தை நோவாக்க, மறு மாதமே கணவனோடு 1 வாரம் தங்குகிறார் போல தாய் வீடு கிளம்பிவிட்டாள் அகல்யா. அம்மா தங்கைகளை கட்டிக்கொண்டு 5 நிமிடங்கள் சிரிப்பும் பேச்சும் ஆனபின் அவள் கண்கள் வீட்டை சுற்றி வந்தன. பல மாறுதல்கள் தெரிந்தன. அவற்றில் வீடு மேலும் மெருகேறித்தான் இருந்தது. விஜி தாவரவியல் என்பதாலோ என்னவோ வீடு முழுக்க விதம் விதமாக செடி கொடிகள் பச்சென்று நின்றிருந்தன.
என்னடி இது புது தினுசு தொட்டிங்க? ஆர்வமாய் கேட்டாள். நானே டிசைன் போட்டு கொடுத்து செய்ய வச்சதுக்கா. பெயிண்ட் செஞ்சது நல்லா இருக்கா? உனக்கும் கூட 4 தொட்டி செஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, ஹால்ல இருந்த ஃபோட்டோவெல்லாம் எங்க? நம்ப எல்லாம் ஜட்டி ஸ்டேஜிலிருந்து சடங்கு வரை இருந்த படங்க தானே. சிலத பிரிச்சு ஆல்பத்திலேயே ஒட்டியாச்சு. மீதி மாடி ரூம்ல மாட்டியிருக்குக்கா. அகல்யாவின் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட அவர்கள் குடும்ப புகைப்படம் மட்டும் பெரிதாக்கப்பட்டு வெள்ளி சட்டத்திற்குள் பளபளத்தது. அதை பார்த்து அவளுக்கு பெருமையாக இருந்தது. ஒன்றிரண்டு இயற்கை ஓவியங்கள், புதிய சிறு குஷன்கள், அவற்றில் அமர்க்களமாய் பூவேலை என்று வீடு பொலிவாய் மாறியிருந்தது. நம்ம வீடு மாதிரியே இல்ல. உன் பொட்டியெல்லாம் மேல ரூம்ல வச்சாச்சுக்கா. மாடி அறையும் நேர்த்தியாக ஒதுங்க வைக்கப்பட்டிருந்தது. தான் சுத்தமாக வீட்டை வைத்திருந்தது உண்மை என்றாலும், இத்தனை ரசனையுடன் ஜோராய் நினைத்தபடி குளித்து உடை மாற்றியவள் கீழே வர விருந்து சுட சுட பரிமாறப்பட்டது. "எங்க நீங்க குளிக்கல?" சீட்டு விளையாட உட்காந்துட்டேன். இத்தனை பேரோடு சேர்ந்து கழுத விளையாட ஒரு ரவுண்டு கூட வரல போ. சரமாரியா விட்டுத்தான்." ரஞ்சன் சிரித்தான். "கழுதைங்க அத்தானோட சீட்டு விளையாடுச்சுங்களா? சமையல் யாரு? எப்படி?" மனதுள் ஆரம்பித்த முனகல் கணவனது உற்சாகத்தில் மறைந்தது. "அட! மக்ரோனியா? எனக்கு பிடிச்ச சைனீஸ் டிஷ். நீ இத்தனை நாள் இது சமைக்கவே இல்லையே அகில்." "போன மாசம்தான் நானே கத்துக்கிட்டேன் அத்தான். நான் ரெசிபி தரேன் அக்கா." விமலாவும் விஜயும் வளைய வந்து பரிமாறி கடைசியாக வறுத்த தேங்காய் பூ தூவி பீடா கூட சுருட்டி நீட்டினார்கள். அகல்யாவிற்கு மூச்சு அடைத்தது. "நீங்களும் சாப்பிடுங்க விம்மி. கழுவி வைக்க நானும் வரேன்" என்றாள். "சாயங்காலமா ஒரு பொண்ணு வந்து பாத்திரம் கழுவி துடைச்சு தந்துடுவாக்கா. நீ நல்லா ஒரு தூக்கம் போடு" என்று தங்கைகள் கண் சிமிட்டி சிரித்தனர். அம்மாவை கட்டியபடி படுத்தாள் அகல்யா. "உன் கொழுந்தமாருக்கு தினமும் உன் வீட்டுக்கு வராம தீராதுன்னு எழுதியிருந்தியேடி." அம்மா சிரித்தார்கள். "ஆமாம்மா, டிஃபனோ டின்னரோ எங்க கூட தான். அத்தை மாமாவுக்கு கேரியர்ல வச்சு கொடுத்து அனுப்பிடுவேன்." "இப்போ 3 வேளையும் அவங்க நாயுடு சமையல் தானா?" "ஆமா, சீக்கிரமா வந்துடுங்க அண்ணின்னு 100 தரம் சொல்லி தான் அனுப்பி வச்சாங்க." சொல்கையிலேயே அவள் மனம் பொங்கி வழிந்தது. மாலை டிஃபனுக்கு சீஸ் பக்கோடா சாஸுடன் பரிமாறப்பட்டது. "அகல்யா வந்திருக்கா போல" என்று எதிர்பக்கத்து வீட்டு பெண்கள் எட்டி பார்க்க வந்து சாவகாசமாக பேசினர். "சரி கனகம், உன் மாப்பிள்ள வந்திருக்கிற நேரம். தலைக்கு மேலே வேலை இருக்கும், கிளம்புறோம்" என்று அவர்கள் எழுகையில் அம்மா தடுத்தார்கள். "இதோ விம்மி உங்களுக்கெல்லாம் காஃபி கொண்டு வரா இருங்க. எனக்கு என்ன வேலை? விஜயும் விம்மியும் எனக்கு கையும் கண்ணுமா இருந்து சகலமும் பார்த்துக்குதுங்களே." அகல்யாவினுள் ஏதோ ஒன்று சப்பென்று அடங்கியது. அவள் அம்மாவை எண்ணி மருகியதற்கு மாறாக இந்த 4 குழந்தைகள் உள்ள வீட்டில் அவள் இல்லாமல் முன்னையும் விட அம்சமாய் நேர்த்தியாய் இயங்கிக் கொண்டிருந்தது. அப்பா கூட இளைய பெண்கள் நீட்டிய டிஃபன் தட்டுகளை இன்னைக்கு என்ன புதுசா என்று அலுப்பது போல ஆவலாய் வாங்கி ருசித்து சாப்பிட்டார். "டே, உன் வேலை நீதான் செய்யணும்" என்ற விஜயின் அதட்டலில் தம்பி அவன் மட்டை, அழுக்கு துணிகள், பை, ஷூ என அனைத்தையும் அதன் அதன் இடத்தில் இட்டான். காய்கறி, பால் அனைத்தையும் டான் என்று வீட்டில் இறக்கினான். சின்ன தங்கை பாட்டு கேட்டவாறு குவிந்திருந்த துணிகளை இஸ்திரி செய்து அடுக்கினாள். "அத்தைக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கு அகல்." ரஞ்சன் ஸ்லாகித்தான். குடும்பம் ஸ்தம்பிக்காது. மேலும் தடபுடல் படுவது கண்டு அகல்யாதான் ஸ்தம்பித்து நின்றாள். அன்றிரவு கணவனை கட்டி கொண்டு அவன் கழுத்துக்குள் முணங்கினாள் அகல்யா. "நல்ல வேளை, உங்களுக்கு நான் ஒரே பொண்டாட்டி தான்" என்று. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது நம்ம அகல்யாவோட கதை? ஒரு பெண்ணாக, ஒரு மகளாக, ஒரு மனைவியாக அவள் நம் அனைவரையும் பிரதிபலிக்கிறாள் இல்லையா? நம்மை சுற்றிய வாழ்க்கை மாறும்போது சில சமயம் நாம் மட்டும் நின்று விட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் உண்மையில் உலகம் தன் வழியில் சென்று கொண்டிருக்கும். அதில் நாமும் மீண்டும் நம்மை புதிதாக காண்கிறோம். இந்த கதையை கேட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு நினைவு, ஒரு சிந்தனை வந்திருந்தா
இந்த கதை ஆசிரியரோட கருத்து உங்கள ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல கதையோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.